ஏய் சொல்லமாட்டசாமி எங்கடா இருக்காரு? குளத்துக்கரில் இருக்கானா? காலில் வந்துட்டாங்க. குடியிருப்பா திரிவதன சுந்தரி அம்மா. வதனம் என்றால் தலை, திரி என்றால் 3. இதை வச்சு தான் இங்கிலீஷில் 3 அப்படி சொன்னான். THREE. திரிபுரம் எரித்த வரலாறு. திரிவதன சுந்தரனா 3 தலைகளை உடைய நாயகி. முப்பிடாதி எங்கே இருக்கா? உங்கள் ஊர் நாயகி அவன் தான். கடல் போல கிடக்கும் குளம், பெரிய பெரிய மீனாக துள்ளும். அதானே உங்கள் ஊர். கால் நட்டுவாங்க. வெட்டி போடலாம். ஆப்பனியா உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். 3 வருஷ காலமாக நிறைய பண கஷ்டமும் இடம் சம்பந்தமான பிரச்சனையும் செய்வனை கோளாறுகளால் தொழில் நஷ்டமும் கடனும் பட்டு இப்போ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிய. இதுதான் உண்மை. அப்படி கடன் பட்டதுக்கு காரணமும் அந்த தீவினையை செய்தது யார் அப்படின்னு கோயில் குடைகளுக்கு சாமி ஆடும் பொழுது கூட கேட்கணும்னு உங்களுக்கு ஆவல் ரொம்ப வரும். சாமி சொல்ல முடியாமல் காப்பாற்றித்தாரேன் அப்படின்னு சொல்லிடும். சொந்தமாக பந்தமாலாம் கேட்கக்கூடாது. செய்வனையை நீக்கித்தாரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? 1 2 3 4 5 வீட்டை விட்டு வெளியே 10 நவங்க யாருன்னு என்னையை கேட்காத. எனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு நிலையான வேலையை போட்டு தரேன். நல்ல சக்தியை கொடுக்கேன். பாஸ் ஆகிக்கா. இந்தா மகளே செம்மையாரு. 3 மாத கால அவகாசத்தில் நீ நினச்சதெல்லாம் நடந்துடும். அதுக்காக பெற்றவங்களை எதிரியாக நினச்சேன்னா உன்னை செவுட்டில் அடிப்பேன். போலாம், நல்லா இருப்பாங்க. போ. உன்னை வளர்த்தவங்க அவங்க தான்ல. சுவாமியே இந்தா புண்ணியமாக இருங்க செல்லங்கள். என்னைக்கும் உயர்ந்திருப்பாயடா. வாழ்க. கர்மசாமிக்கு அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டை பக்தர் வாங்க. அருப்புக்கோட்டை கால் வந்துட்டு வரலாம். முன்னை முழு முதலே மூத்த கணபதியே முருகருடன் பிறந்த திருவுருவே குருவே திருவுருவே முன்னை முழு முதலே. யார் இந்தம்மா? விநாயகப் பெருமான் எங்கப்பா இருக்காரு? உட்காருங்க. அன்னை தந்தை நீயே. அருப்புக்கோட்டைக்கு உள்ளேயே என் குதிரை போகலை. அருப்புக்கோட்டைக்கு முன்னால் இப்படி போனால் அருப்புக்கோட்டையை தாண்டணும் உன் ஊருக்கு. அப்படி போனால் உன் ஊரை தாண்டினா தான் அருப்புக்கோட்டை. உண்மையா இல்லையா? பந்தல் நேந்தல் என்னும் ஊரை பந்தல் குடி என்று மாற்றிவிட்டார்கள். பழைய காலத்து பஞ்சாயத்தில் பார்த்தோன்னா பந்தலை நேந்தல். 88 பந்தல் நேந்தல்னு பேர் இருந்துச்சு. இப்போ அதை பந்தல் குடி அப்படின்னு மாற்றிருக்காங்க. பழைய கல்வெட்டில் கூட பந்தல் நேந்தல். அந்த ஊருக்குள்ள ஒரு தலத்தை அம்மன் மாரியம்மா இருப்பான், காளியம்மா இருப்பான், சுந்தரராட்சியம்மா. உங்கள் முன்னால் உள்ள தெய்வங்கள். நான் சொல்ல தலத்தை தெய்வங்களை சொல்கிறேன். சரிண்ணா? கால் வந்துட்டு வரலாம். பிள்ளைங்களுக்கு என்னப்பா செஞ்சு தரணும்? ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் பொறுமையாக இருக்கத்தான் செய்தீங்க. ஆனால் யாரையும் நான் குற்றவாளியாக சொல்லலாம் நான் விரும்பலை. என்ன புரியுதா உங்களுக்கு? பொம்பளை சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. அதுக்காண்டி ஒன்றையும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அறிவுரை சொன்னால் நம்மளை குற்றவாளி நினைப்பாங்க. 60 வயசுக்கார பொம்பளை 20 வயசுக்காரையே புத்தி சொல்லுவா. ஆனால் 20 வயசு உள்ளவன் 60 வயசுக்காரிக்கு ஈக்குவலாக நடக்கணும்னு சொன்னால் நடக்க முடியுமா? என்றைக்கும் 20 60 வெல்ல முடியுமா? முடியாது. ஆனால் சொன்னால் பகை வரும். வருமா வராதா? அப்படி வந்த பகை தான் இது. அதனால் உங்கள் பிள்ளைங்களை உங்களை கொஞ்சம் விட மாட்டுக்காங்க, குடும்பத்தை நெருக்க விட மாட்டுக்காங்க. இப்போ பிரிஞ்சு போகக்கூடிய நல்ல நிலைகள் அங்கே ஏற்பட்டிருக்கு. அந்த பிரிவுகளிலிருந்து உருமாறி கருமாரியினுடைய அருளால் உங்கள் குடும்பத்தை ஒன்று சேர்த்தா போதுங்களா?
கால் வந்துட்டு வரலாம். என்னம்மா மாறி மாறின்னு சொல்லுதியே, நீ யாரு? சரி சரி சரி. இருபக்கமும் கங்கை சூடிய தாய் இரு கண் குடியாள் பேருக்கலாங்க எல்லாம். அதனால தான் மாறி மாறி சொன்னேன், புரியுதா? பிள்ளைங்களை நல்லா ஆக்கித்தாரேன், குழந்தைகளை உன் வீட்டில் கொஞ்சம் விளையாட உருவாக்கித்தாரேன். வேறு என்ன வேணும்? அந்த வழக்கு தீரதுக்கு சரியாக 1.5 ஆண்டுகள் ஆகும். உங்கள் பக்கம் சாதகமாக வெற்றியாக நடக்கும். வரலாம். கர்மசாமிக்கு 3 முறை என்னைய பார், பௌர்ணமிக்கு என்னை வந்து சேர், வெற்றி விட்டு போயிடலாம். பிள்ளைங்க வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க அருப்புக்கோட்டையா உங்களுக்கு? வாங்க. பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையானே? வாங்க வாங்க வாங்க. வேதம் நீ இனியதொரு நாதமும் நீ. வாங்கோ. என்ன கோத்திரம்? அப்படியா? என்ன வேதம்? ருக்வேதம். அதான் வேதம் நீ நாதமும் நீன்னு பாட்டு பண்ணேன். நீங்கள் சந்தியாவந்தரம்லாம் அதிகம் ஒன்றும் பண்ணலை கேட்டீங்களா? உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வாங்க. கோள்கள் இப்படி கூடும் காலம் நீயே அஞ்சனப்பா. என்னப்பா செய்யணும் பிள்ளைக்கு? 1 2 3 ஜாதகம் தயாராக இருக்குது. நம்ம கோத்திரத்துக்கு பொருந்தும் பொருந்தாதுன்னு பார்க்காம ஏதோ ஒரு பெண்மணி வந்தால் போதும் அப்படின்னு நினச்சா கல்யாணத்தை இந்த வருஷமே நடத்தி வச்சிடலாம். ஆவணிக்குள்ளே சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளே வெற்றியாக்கி தரேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாயங்காலத்துக்குள்ளே அர்த்தமா? சூரியன் ஆவணி 1 நாளிலிருந்து 30ஆம் நாள் வரை ஆட்சி பெற்று இருக்கிறார். அப்போ ஆவணி 31 கிடையாது, 30. அதுக்கு அடுத்து என்ன பிறக்கும்? புரட்டாசி பிறக்கிறதுக்கு முன்னால் இதுதான் பெண் இதுதான் மாப்பிள்ளை என்று நிர்ணயம் பண்ணி தரோம்னு அர்த்தம். கால் வந்துட்டு வரலாம். கருப்பசாமிக்கு அருப்புக்கோட்டையா? காளியம்மாள் கருப்பசாமி கோயில் எங்கே இருக்குது? வாப்பா, இந்தா மகளே பக்கத்தில் வா. பேர் என்ன? கருப்பசாமிக்கு வெற்றி உண்டு. ஐயன் கருப்பசாமிக்கு எல்லாம் செல்வாக்காக நடக்கும். பௌர்ணமிக்கு ஒரு மாதிரி இணைந்து பார்த்து போ, ஆனந்தமாக இருப்போம். வாழ்க்கை என்னும் ஓடம் உலகில் வந்த பாடம் வாலிபரில் மனதினில் மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கை என்னும் ஓடம். உங்கள் 2 பேருடைய மனதுக்குள்ளேயும் ஒரு நாள் கூட நிம்மதி கிடையாது. ஒரு இரவை கழிப்பது பல நாட்களை கழிப்பது போல உள்ள வேதனையும் துயரமும் நடந்து கொண்டே இருக்கும். இதற்கு குணம் காரணமா பழக்க வழக்கம் காரணமா? என்ன காரணம்? பழக்க வழக்கம். சரியான இந்த நிலை மாறுமா மாறாதா? இந்த கல்யாணம் நடந்து நாங்கள் வாழ்ந்தா என்ன போனா என்ன? எங்களுக்கு ஏன் இந்த நிலைமை? இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாலே ஆடி அடங்கி இருக்க வேண்டியதானே. எதுக்கு ஊரா பொம்பளைகளை காப்பாற்றாமல் இப்படி வேதனைப்படுத்தணும்னு நீ குமரிக்கிட்டு இருக்க? உண்மையா? கால் வந்துட்டு வரலாம். இவர் சொல்லிட்டா நான் குடியை நிப்பாட்டிருவேன்னு இல்லை கேட்கேன். புளியரியில் இந்த கருப்பசாமி சொல்லுதாரு, இவர் சொல்லிட்டா நான் குடியை நிப்பாட்டிடுவேன். எனக்கு ஏன் தேவையை நான் நிறைவேற்றாமல் நான் போக மாட்டேன். கேட்டிங்களா? அப்படின்னு இவர் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. இவன் மனதார குடிக்க மாட்டான்னு இவனை என்ன சொல்ல பார்ப்போம். சொல்ல முடியாது. இனிமேல் குடிக்க மாட்டேன். நாளைக்கு சாயங்காலம் தான் இனிமேல். பௌர்ணமி அன்னைக்கு இவனை கூப்பிட்டு வர என்கிட்ட சத்தியம் பண்ணணும். குடிக்க விடாமல் நிப்பாட்டி தரேன். உங்களுடைய கடன்களிலிருந்து உயர்த்தி உங்களை இதிலிருந்து 15 மடங்கு உங்களை மேலோங்கி வாழ வச்சு தரேன். கால் வந்துட்டு வரலாம்.
கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு இந்தாம்மா மாங்கல்யத்தை காப்பாற்றுறேன். பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. இந்தாப்பா. சரிடா. சரி வரலாம். அதே அருப்புக்கோட்டை எல்லை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தவங்க. என்ன பிள்ளை? விளக்கம் பேசாமல் உட்காரக்கூடாது. என்ன பிள்ளை அது? எங்கே இருக்கா? கால் வந்துட்டு வரலாம். பொட்ட பிள்ளை எல்லாருக்கும் உட்காருங்க. உங்கள் ஊருக்குள்ளே போய் பார்த்தேன். போகிற வழி தெருவில் வலதுபுறத்தில் குறுக்கு தெரு, அந்த தெருவில் இடது பக்கத்தில் ஒரு அம்மா இருக்கா. அவள் தான் காளியம்மா. சரிண்ணா? கால் வந்துட்டு வரலாம். 1 1 2 3 ரெண்டாவது தெரு. உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பிரிவும் பிரச்சனையும் வரக்கூடிய நிலைமைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. உடல்நிலையால் பாதிப்பும் உள்ளத்தால் குழப்பமும் நடக்கும். அதனால் அவங்க ரெண்டுடைய மனதையும் சீர்திருத்தி வாழ வச்சு தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? யாருக்கு? கட்டி தாய்மாமனுக்கு வாக்கப்பட்டிருக்கா. பக்கத்தில் வா, கொஞ்சம் முழிச்சுப்பாரு கண்ண. இந்த அவன் உயிரை திருப்பி கொண்டு வந்திருக்கேன். வெற்றி உண்டு, காப்பாற்றி தரேன். பொறுமையாயிரு, திருப்பி கொண்டு வந்து தரேன், திருத்தி தரேன். நல்லா. கருப்பசாமிக்கு அருப்புக்கோட்டை எனக்கு திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? திருமணம் உங்களுக்கு என்ன வேணும்? திருமணம் சம்பந்தமாக கேட்டிருக்காங்க. யார்? விருதுநகரா? அது யார்? அருப்புக்கோட்டை உத்தரவு விழுவதா ஐயா? முடிஞ்சு போச்சு. கருப்பசாமிக்கு விருதுநகர். விருதுநகர் பக்தர் வாங்க. விருதுநகர். விருதுநகர் வாப்பா, கால் வந்துட்டு வா. காலம் என்னும் நதியினிலே. என்னடா வேணும் தம்பி? கால் வந்துட்டு வா. யாருமா அது? இன்னொரு தடவை கால் வந்துட்டு பார்ப்போம். என்கிட்ட கேட்டால் தெரியுமா? தம்பி, மசால் திரிக்கிற மில்லு எங்கடா இருக்கு? வா. சத்தம் கேட்க கிருன்னு சத்தம் கேட்க தான் கேட்டேன். ஃப்ளவர் மில் அரைக்கிறாங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. சரன்னு சத்தம் கேட்கலாம். உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே இறங்கி பார்த்தேன்டா. இப்போ 1.25 ஆண்டுகளாக மன போராட்டம் நடக்கும் வீட்டுக்குள்ளே. அதே மாதிரி இப்போ கடன்களால் மன தொல்லைகள் பற்றி வேதனைப்பட்டு இருக்கிய. தொழிலையும் வளமாக்கணும். இதுக்கு வேறு எதுவும் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அப்போலாம் ஒன்றுமே பண்ணலைப்பா. தேவையில்லாமல் யார் மேலேயும் பழி சுமத்தி போடாதீங்க. சரியாகி தரேன். ஒருவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும், எழுப்பி தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? இப்போதைக்கு முடியாதுடா, பக்கத்தில் வா. அதனால தான் அந்த வாக்கை நிறுத்தி வச்சுருந்தேன். பொறுமையாக இரு. என்னை 3 வாரம் கழிஞ்சு பார். 3 வாரம் கழிந்து பார். கருப்பசாமிக்கு பொறுமா ஏம்மா பொறுமா. விருதுநகர் தன்னுடைய குடும்ப வாழ்க்கை சம்மந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தவங்க. நீ கல்யாணம் முடிச்சிட்டியாம்மா? எங்கே இருக்காரு ஐயா? நீங்கள் இருங்க. கால் வந்துட்டு வா.
கோர்ட்டுக்கு போயிருக்கு. என்ன கோர்ட்டு? யாருக்காவது சொத்து சொந்தம் கோர்ட்டு கேஸ் கிடக்கா? மதுரை. வா, நிப்பாட்டுதியா? சரி வாங்க. என்ன வேணுத்தா? மனம் தெரிவார், கண்ணை முடிக்கா. கால் வந்துட்டு வரலாம். பக்கத்தில் வா. உன்னுடைய வீட்டுக்குள்ளே போனேன். ஒரு பெண் தெய்வம் இருக்குது வீட்டுக்குள்ளே. அந்த தெய்வம் உங்களுக்கு வாய் பேசாத ஒரு சூழ்நிலை வந்ததுனால சுமார் 1.25 வருடங்கள் கஷ்டமும் கடன்களும் வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவும் நடந்துக்கிட்டு இருக்கு. உழைக்கிறதுக்கான பணம் உன் கைக்கு வந்து சேர மாட்டுக்கு. ஓயாத பிரச்சனை. இதனால் நம்ம மிதித்து கெடு தள்ளிடுவானோ அப்படிங்கிற பயம் உன் உள்ளத்தில் இருக்கான். உண்மையா? கால் வந்துட்டு வா. மனமேவும் ராஜகுமாரன் கர்மசாமிக்கு பக்கத்தில் வா. மனத்தை திருத்தி தாரேன், சண்டெல்லாம் ஆக்கி நல்லா வாழ வைக்க. இந்தா கடன் தீரும், பணம் சேரும். சென்று வா மகளே, வென்று வா. நாங்கள் புதுமையாக தொழில் பார்க்கணும் அப்படின்னு மனநிறைவோடு கேட்க வந்திருக்காங்க குடும்பத்தோடு. வாங்கப்பா, குடும்பத்தோடு கேட்க வந்திருக்கீங்களா நீங்கள்? வாங்க. என்ன தொழில் பார்க்குறீங்க? ஆர்மியில் இருக்கீங்க. புதுமையாக வருமானத்துக்கு ஒரு தொழில் பார்க்க வேண்டிய நிலைமை வருதுன்னு உத்தரவு இருக்க பிளான் வச்சுருக்கீங்களா? கால் வந்துட்டு வாங்க. என்னம்மாய் பண்ணலை? கால் வந்துட்டு வாங்க. அவங்க நினச்சதுக்கு அவங்களால சிந்திக்க முடியலப்பா. தம்பி வாடா வா. என்ன படிக்கிற? இவன் சாப்பிட மாட்டான், உண்ணாவிரதம் இருக்கானா வீட்டில்? என்ன பேர் உன் பேர்? விமல். அவன் பேர் என்ன பேர்? விஸ்வா. உட்கார். ஓராண்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள மன அமைதி குறைவும் பெரியோருடைய மனதுக்கும் நம்ம மனதுக்கும் கொஞ்சம் போராட்டங்களும் நடந்துருச்சு. அதுக்கு யாரையும் குற்றவாளின்னு சொல்லக்கூடாதுப்பா. பொதுவாக அது இயல்பானது. மனைவிக்காக பெரியவங்களை இழக்க முடியாது, பெரியவங்களுக்காக மனைவியையும் இழக்க முடியாது. கால சூழ்நிலைகளை சுழன்று வந்தால் இந்த சந்தர்ப்பங்களில் நடக்கும் சண்டைகள் தான் இது. இந்த நிலைகள் மாறக்கூடிய நேரம் வந்திருக்கு. ஐப்பசி மாதம் வரை நீ பொறுமையாக இருக்கணும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். இந்த நவம்பர் மாதத்துக்கு பிறகு புதுமையாக நீங்கள் தொழில் ஆரம்பிக்கலாம், வருமானங்கள் கூடும், வேறு வீடு ஒன்று அமைக்க வேண்டிய நிலைமைகளும் வரும். வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. அது உங்களை குடிக்க சொல்லுவாங்களேடா. கண்ணை முடிக்கா பக்கத்தில். யாரும்மா நீங்கள்? நல்ல என்னையவே நினைக்க. யாரும் தொடக்கூடாது அவனை. என்னைய நினச்சிக்காப்பா. ஓ ஆய் நின்றுக்கா. படிப்படியாக உன்னை விட்டு அந்த குடி நீங்கிவிடும். வெற்றியாக்குவாய். இந்த கனி அன்னைக்கு சாப்பிட்டுக்காடா. இதை வீட்டில் வச்சு சாமி விட்டுக்காங்க. பக்கத்தில் எல்லாரும் விபதி வைக்கா. இனி ஒரு வீடு வாசலோடு வாழ வைப்பேன். புதுமையாக தொழில் அமையும். வாடா தம்பி வா. இவன் படித்து ஆர்டிஓவாக ஆகுவான், இவன் ஐபிஎஸ்சி ஆகுவான். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நாகர்கோவில் நாகர்கோவில். சரிலாம் உட்காருங்க. அக்கா அங்கிட்டு போயிருங்க. விருதுநகர்லாம் அங்கிட்டு போயிருங்க. நாகர்கோவில் வாங்க. கால் வந்துட்டு வரலாம். நாகர்கோவில் வாங்க. விருதுநகர்லாம் போய் உட்காருங்க.
நாகர்கோவில் கல்யாணம் மாணவரே சௌக்கியமா? என்ன வேணும்? உங்கள் கடன்கள் தீர்றதுக்கு இன்னும் 6 மாத காலம் அவகாசம் இருக்குது. அதுக்குள்ளே உங்களுக்கு பணங்கள் கிடச்சிரும். உங்களை யாரையும் நெருக்க விடாமல் காப்பாற்றி அவங்க மனதுக்கு நீங்கள் துரோகம் பண்ண மாட்டேங்கிற உண்மையை உணர்த்தி அவங்கள நிதானமாக இருக்க வச்சு தந்தால் போதுங்களா? பண்ணித்தரேன். வேறு என்ன வேணும்? யாருக்கு? பௌர்ணமிக்கு வந்து வயிற்று வலியை தீர்த்து கொள்ளலாம். இந்த கடன் தீரும், செல்வம் பெருகும். பாஸ்போர்ட் யாரும் எடுத்தாங்களா? பாஸ்போர்ட் ஒன்று பலன் இல்லாமல் கிடக்க யாருக்குள்ளது? சரி போங்க. கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? மெல்ல போய் உட்காருக்கா. யாருக்குடா தம்பி கல்யாணம்? பொண்டாட்டி எங்கே இருக்கா? கால் வந்துட்டு வா. மன்னிக்க வேண்டுகிறேன், செய்த தவறுக்கு வருந்துகிறேன், கண்கள் சிந்திக்க வேண்டுகிறேன், மன்னிக்க வேண்டுகிறேன். உட்கார். பொண்டாட்டி வேணுமோ? வேணுமா? வேணுமா? உனக்கு வேண்டவே வேண்டாமா? இப்போ அதெல்லாம் கரெக்டுங்க. களத்தில் ஒரு தாயத்து கிடக்கு அவளுக்கு. கிடக்குட மனமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. கொண்டு வந்து சேர்த்து தாரேன். 49 நாட்கள் அமைதியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். வேறு என்ன வேணும் கேளு. பக்கத்தில் வா. அவளுக்கு உனக்கும் பிரிவில்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். செப்டம்பர் மாதத்துக்குள்ளே உனக்கு நிரந்தரமான வருமானம் வழியாக்கி தரேன். அப்படி கர்மசாமிக்கு வாடா தம்பி, லவ் பண்ணிக்கா போ. கர்மசாமி, என் பிள்ளையினுடைய மனநிலைகளை எனக்கு சீர்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டது யார்? பிள்ளையினுடைய மனதை பற்றி காட்டு வந்தது யார்? நீ அம்மா வா. என்ன பிள்ளை எங்கே இருக்காரு? கால் வந்துட்டு வரலாம். கடிக்காரன்